ஹாய், நான் ஜோய். இந்த சாங் கொஞ்சம் கேட்டு வாங்க. ஓடி வருகிறான் உதயநிதி, ஊருக்குள் அவன் பேர் உருட்டு நிதி. தாத்தா தயவுல சினிமா, அம்மா தயவுல அமைச்சர், அப்பாட்ட புடுங்குனது துணை முதலமைச்சர். குடும்ப தயவால பிழைக்கும் வாரிசு, கொடுக்க மாட்டாரு கபடிக்கு பரிசு. மக்களை ஏமாற்ற அடிச்சு விட்டாரு, ஆட்சிக்கு வந்ததும் கடப்புல போட்டாரு. ராஜேந்திர சோழனா உதயநிதி, வாழ்க்கை போடுறது தலைவிதி. நீங்க மு.க. ஸ்டாலின் அவரை வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க இதை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. டாக் வித் தேவான்ற அந்த சின்ன பசங்க கிட்ட ஒரு ரீல்ஸ் எடுத்திருப்பாரு. யாரு தேவா, யாரு ஜீவா? இதுல நான் ஜீவா சார். இவர் தேவாவா? ஆமா சார். வாழ்க, வாழ்த்துக்கள். உட்காருங்க உட்காருங்க. மகேஷ் வந்திருக்காருல, வாங்க. விளம்பர சாப்பாடு அங்கே கொடுக்குறாங்களா? மாற்றி மாற்றி போடுறாங்களா? ஒரே போடா மாற்றி மாற்றி போடுவாங்க. பொங்கல், ரவா கிச்சடி, சேமியா உப்புமா, சம்பா கோதுமை, என்ன நிறையா போடுவாங்க. ஸ்கூல் பில்டிங்லாம் எப்படி இருக்கு? ஸ்கூல் பில்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா கட்டி கொடுத்துருக்காங்களா? பாத்ரூம் வசதிலாம் இருக்கா? எல்லாம் இருக்கு. ஸ்மார்ட் போர்டு இருக்கா கிளாஸ்ல? ஸ்மார்ட் போர்டு கிளாஸ் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்களா ஸ்மார்ட் போர்டு? வெரி குட். திருக்குறள்லாம் சொல்ல வச்சிருப்பாரு. கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியை வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாரு இந்த பசங்க கிட்ட. ஸ்கூல்ல சாப்பாடு ரெடிப்பா இருக்கு, அவனுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பரா சார் 43 பசங்க வந்து இந்த கோயம்புத்தூர்ல வந்து சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அதுல வந்து பல்லி ஊந்திருக்குன்னு சொல்லி, அதுல பல்லி ஊந்திருக்குன்னு நீங்க அந்த பசங்க கிட்ட கேட்குறீங்களே, சொல்லி வச்சிருக்கீங்களா அந்த பசங்க கிட்ட இந்த மாதிரி வந்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா சூப்பரா இருக்கு சொல்லி என்ன போடுறான்னு கேட்டா பொங்கல் கிச்சடிலாம் சொல்லுன்னு? கேவலமா அசிங்கமா இல்லை உங்களுக்கு? 43 பசங்க வந்து அங்க சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அது நீ போய் பார்த்தீங்களா? நேரில் பார்க்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இல்லாம நீங்க வந்து இந்த பசங்களை கூப்பிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க. எப்படி அந்த 43 பசங்க கோயம்புத்தூர்ல சாப்பிட்டு அட்மிட் ஆனாங்கல்ல ஹாஸ்பிட்டல்ல, அதை மறைக்கிறதுக்கு இந்த சின்ன பசங்களை வச்சு அவங்களாம் வந்து எப்படி சாப்பாடு இருக்கு, எப்படி வந்து அரசு ஸ்கூல் வந்து எப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி இந்த பசங்களை வச்சு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க. இது வந்து பக்காவா தெரிஞ்சு ஒரு ஸ்கிரிப்ட்னு, சின்ன குழந்தை கூட கண்டுபிடிச்சது ஒரு ஸ்கிரிப்ட்னு. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு நீங்க இன்ஸ்டாகிராம் எடுத்து போஸ்ட் போறீங்க. மக்கள் பார்த்து சூப்பர், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் செம்மையா இருக்கு, சாப்பாடு நல்லா போடுறாங்க, சூப்பர். கேவலமா இல்லை உங்களுக்கு? அங்க 43 பேர் அட்மிட் ஆயிருந்தாங்க. போய் ஒருத்தன் பாத்தீங்களா? மகேஷ் பொய்யாமொழி இந்த கல்வித்துறை அமைச்சர், நீங்க போய் பாத்தீங்களா? உங்களுக்கு தைரியம் இருந்ததா? பாத்தீங்களா? போய் பார்க்கல. அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் சார், நீங்க போய் பாத்தீங்களா? உங்களுக்கு தைரியம் இருக்குதா? பார்க்கல. உதயநிதி சார், உங்களுக்கு தைரியம் இருக்கா? யாருக்குமே தெரியல. கனிமொழி அக்கா, உங்களுக்கு உங்களை ஓட ஓட விரட்டினாங்களாமே. இந்த +2 மாணவியை வந்து கற்பழிச்சு கொண்டாடுங்களா, அந்த இதுல நீங்க வீட்டுக்கு போய் 3 நாள் கழிச்சு போனீங்களாமே, அவ போய் உங்களை விரட்டினாங்களாமே. அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் போட்டியிடுறீங்க கேள்விப்பட்டேன். அதை பற்றி கருத்து மேடம்? நீங்க இருங்க, நான் கேட்கும். பட் நீங்க ஏன் தடுக்கீங்க? நாங்க கேட்கும், நீங்க தடுக்க கூடாது மேடம். இந்த ஒரே ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதியில் நீங்க போட்டிடுறீங்களா? அந்த அக்கா ஓடுறாங்க, பேட்டி எடுக்க வராங்க. அவங்க கிட்ட தொண்டை சரியில்லை, தொண்டை சரியில்லை, தொண்டையில ஆப்ரேஷன், காசு கொடுங்க. அந்த மாதிரி இருக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது. தனுஷ் படம் நடிப்பா இந்த புதுப்பேட்டையில, தொண்டையில ஆப்ரேஷன், காசு கொடுங்க. கேவலமா இல்ல? பயந்து ஓடுறீங்க. நீங்க ஒரு ஆள, நீங்களா ஒரு எம்பி, நீங்களா தமிழ்நாட்டுக்கு ஒரு எம்பி, பதில் சொல்ல துப்பு இல்லை உங்களுக்கு. இல்லைங்க, போஸ்ட்மார்ட்டம் நடந்து இன்னும் முழுமையாக ரிப்போர்ட் வரல. அதனால அது எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்க இன்னொன்னு பார்க்கணும். இந்த +2 மாணவியோட போஸ்ட்மார்ட்டம் வந்து 3 நாளா நடந்துட்டு இருக்கு. எப்படி 3 நாளா இந்த தமிழ்நாட்டுல அந்த தூத்துக்குடி பொண்ணுக்கு வந்து 12th படிச்ச பொண்ணுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் இன்னும் நடந்துட்டு இருக்கான். அதுல இன்னும் வந்து
இது கொண்டு வர முடியல, அதுக்கான ஃபைனல் ரிப்போர்ட்டை கொண்டு வர முடியல. அதே கரூர் இன்சிடென்ட்ல, கரூர் நம்ம தளபதி போய் அங்க 41 பேர் இறந்தாங்கல்ல, அது நடந்ததுதான். ஆனா அந்த போஸ்ட்மார்டம் வந்து ஒரே நைட்ல பண்ணி முடிச்சு அத்தனை நாள்லயே வந்து எரிச்சிட்டாங்க. அத்தனை நாள் இல்ல, அன்னைக்கு நைட்டே எரிச்சிட்டாங்க. அது நம்ப முடியுதா உங்களால? கொஞ்சம் ஒரு சொட்டுனாச்சு நம்ப முடியுதா? 41 பேரை போஸ்ட்மார்டம் பண்ண முடியுது இந்த கவர்மெண்டால, ஒரு பொண்ணை போஸ்ட்மார்டம் பண்ண முடியலையா? சரி, நீங்க சொல்லுவீங்க இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து ஆதாரத்தெல்லாம் கண்டுபிடிக்க கொஞ்சம் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட்மார்டம் இப்ப சொல்லுவீங்க. அதே மாதிரிதான் இந்த 41 பேர் இறந்தாங்கல்ல, அவங்க ஒன்னும் வந்து எப்படி சொல்ற, ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே வந்து சாவல, கூட்டத்துல நசுக்கப்பட்டு மெரிச்சு ஏடாகூடமா இதான் அவங்கள வந்து இது பண்ணாங்க, போஸ்ட்மார்டம் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்ப இதே அளவு காயம் தான் அங்கேயும் இருக்கும் அவங்க உடம்புலயும். அப்ப அந்த 41 பேரையும் போஸ்ட்மார்டம் பண்ண தெரிஞ்ச தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு பொண்ணையா போஸ்ட்மார்டம் பண்றது 3 நாள் எடுக்குது. சிந்திங்க மக்களே, சிந்திங்க. இவங்க நல்லா வந்து நம்ம கிட்ட சிங் சான் தட்டுனுங்கிறாங்க, கேட்டு மயங்கிடாதீங்க. ஒரே மாசம் தான் இருக்கு ஓட்டு போறதுக்கு. ஓகே, டிஎம்கேவோட அவெஞ்சர்ஸை கொஞ்சம் பாக்குறீங்களா? டிஎம்கேவோட அவெஞ்சர்ஸ். Abusers ஆஹா, கேப்டன் ஸ்டாலின் assemble. அவெஞ்சரிய பெரிய நாயகம் 2 வயது குழந்தையை பாய்ந்து கொலை செய்கிறார். திருமணம் செய்து சாருக்கு இடையாட்டம் பார்த்தவன். போதைப் பொருள் கடத்தல் மன்னன். குணசேகரன் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி. டிஎம்கே அவெஞ்சர்ஸ். ஓடுறா கேப்டன் ஸ்டாலின். இத பத்திலாம் ஒரு வார்த்தை கூட இந்த காசு வாங்கின பிச்சைக்கார பயலுங்க பேசவே மாட்டானுங்க. டிஎம்கே சப்போர்ட் பண்ணி ஃபுல்லா பேசுறானுங்க, ஒருத்தன் கூட பேச மாட்டான். ஒரு திராணி உடம்புல இருந்தா, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அவனை இந்த மாதிரி விஷயங்களை பேசுறா. 43 குழந்தைங்க பள்ளி ஊந்து சாப்பிட்ட விஷயத்த, இந்த +2 மாணவியை கொன்னதை, இந்த கடந்த 25 நாள்ல மட்டுமே 9 பாலியல் குற்றம் நடந்திருக்கு. எப்படி 9 பாலியல் குற்றம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல மட்டுமே. ஓகேவா? அத பத்தி எந்த நாய் இந்த டிஎம்கே சப்போர்ட் பண்ற எவனாச்சு ஒருத்தனுக்கு திராணி தில்லு ஆம்பளா இல்ல நீ பொம்பளனா பேசி காட்டுன்ற. ஏன்னா நீ பேச மாட்ட, காசு வாங்கின நாய். நீ நாய் சோறு போட்டா யாருக்கு நன்றியா இருக்குமோ அவங்கள நன்றியா இருக்கும். புரியுதா? திமுக இந்த வருஷத்தோட முடியுது, இத்தோட வரவே வராது ஜென்மத்துக்கும். அந்த மாதிரி செய்கையை மக்கள் பண்ணிவிட போறாங்க, அதை பார்க்கதான் போறீங்க, பாருங்க. ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஐ எம் ஜாய். ஸோ இந்த மாசம் ஃபுல்லாவே அரசியல் பத்தி தான் இருக்க போகுது, ஃபுல்லா அரசியல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அந்த மோட்டிவா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.